ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுலபமாக ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் கடுகு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். சீரகம் போட்டால் கொஞ்சம் கூடி மணமாக இருக்கும். வினியா சீரகம் போடுறேன். சீரகம் போட்டு விட்டு அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சு விட்டு அப்புறமா இங்கே மசிச்சு வச்சுருக்கோம்ல கிழங்கு போட்டுக்கலாம். வேகட்டும். அப்புறமா இதில் போட வேண்டிய இது என்னன்னா வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. குருமிளகு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. இந்த பச்சை மணம் எல்லாமே மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா எல்லாத்துக்குள்ளேயும் பச்சை மணம்லாம் சூப்பராகவே போச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி உப்பு போட்டுட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு கிண்டி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிக்கிட்டே இருக்குது. இந்த கிழங்கு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி சப்பையாக ஆக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னொரு சைடு வெந்துச்சு. நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலேயே சுவையான சூப்பரான கட்லெட் இது மாதிரி ஈஸியான முறையில் நமக்கு தயாராக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.